ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குக் வித் பிளஸி. லாஸ்ட் வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன். வாங்க இப்போது சாம்பார் சாதம் செய்கிறது பார்ப்போம். பூண்டு வெங்காயம் ஆல்ரெடி நான் வதக்கிட்டேன் ஓரளவு. ரெண்டாவது எனக்கு தேவையான நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வதங்கின உடனே அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக நான் எங்கள் வீட்டில் இடித்து வச்ச சாம்பார் பொடி வச்சுருக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே அடி பிடிக்கக்கூடாதுன்னு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா அந்த மசாலா ஸ்மெல் வராத அளவுக்கு நல்லா வெந்துக்கிறட்டும். அப்புறமா நான் எங்கள் வீட்டில் வச்சுருந்தது உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி முருங்கைக்காய் கிடைக்கல, அதனால நான் என்கிட்ட இருந்த காய்கறியை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த மசாலாவோட கிளறி விடுங்க. ஒவ்வொரு காயிலையும் அந்த மசாலா ஆட் ஆகிற மாதிரி சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலி கீழே அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். ஓரளவு இது ஒரு பாதி அளவு வெந்து வரட்டும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. சில பேர் உப்பு அதிகமாக எடுத்துப்பாங்க, சில பேர் கம்மியான அளவில் எடுத்துப்பாங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேக விட்டுருக்கேன். காய்கறி பாதி அளவு வெந்து வந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா மசாலாவோட ஒன்று சேர்ந்துருச்சு. அப்புறமா நான் ஆல்ரெடி பருப்பு அரிசி ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டேன். இப்போது தேவையான தண்ணி மட்டும் நான் எடுத்திருக்கேன். நான் இப்போ எடுத்துக்கிற அளவுக்கு 1 கிளாஸ் அரிசியும் 1/2 கிளாஸ் பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி நான் இதுக்கு 1 கிளாஸ், எப்பயுமே 1 கிளாஸ் அரிசினா நம்ம 2 கிளாஸ் தண்ணி வைப்போம். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு அதிகமாக நான் தண்ணி வச்சிட்டேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். உடனே அரிசியை போட்டுற வேண்டாம். இந்த மசாலா நல்லா அந்த தண்ணி கொதித்து வரட்டும். கொதித்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. காய் இதுலேயே பாதி அளவு வெந்திருக்கும். நல்லா கொதி வந்துடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி குக்கர் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கணும். குக்கர் பத்தாதனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இதில் பாதி அளவு வெந்திருக்கும். அதுக்கப்புறமா மூடி போட்டு இன்னும் ஒரு 4 விசில் 5 விசில் விட்டோம்னா உங்களுக்கு நல்லா சாப்பாடோட அந்த காய்கறி எல்லாம் நல்லா மசிஞ்சு மிக்ஸ் ஆகிருக்கும். விசில் போட்டுக்கலாம். விசில் வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு 5 விசில், மேக்ஸிமம் 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா அந்த சாப்பாடு காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். சாப்பாடு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதுக்கு இடையில நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரியை வறுத்து வச்சுருக்கேன். அதை இந்த சாப்பாடோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு வாய்க்கும் முந்திரி பருப்பு வர்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேர்க்கும் போது எனக்கு குக்கர் பத்தாதனால நான் ஆட் பண்ணலை. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.